இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் நீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு செம்மையா இருக்குங்க. பொடியா நறுக்கின இஞ்சி 1 கப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை 1.25 கப் தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நறுக்கின சின்ன வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 2 இதையும் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஸ்டவ் சிம்லே வச்சுட்டு வதக்கணும். இதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இந்த புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கொதி வந்த உடனே 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கரண்டியை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து இதை சேர்த்து தாளிச்சுட்டு அதுல சேர்த்துடணும். மூடி போட்டு மூடிடணும். இதை செஞ்சு அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணணுங்க. அதான் இந்த கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளியோட சிறப்பு.